நியமித்திருந்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. பதவியேற்ற சில தினங்களிலேயே சிபிசிஐடி ஐஜியை அணுகிய சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆச்சாரியலு திமுக ஆட்சியில் சென்னையில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் கொடுத்தார். அந்த புகாரை வாங்கிய கையோடு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை மாநகர மேயர் மு.க. ஸ்டாலின் முதல் குற்றவாளியாகவும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இரண்டாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டார். உடனடியாக கருணாநிதி, ஸ்டாலின் திமுக ஆட்சியில் தலைமைச் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற கே.ஏ. நம்பியார் IAS உள்ளிட்டோரை கைது செய்யும் நடவடிக்கைகளை தமிழ்நாடு டிஜிபி ரவீந்திரநாத், சென்னை மாநகர காவல் ஆணையர் முத்துக்கருப்பன் IPS, டிஐஜி முகமது அலி உள்ளிட்டோர் முடுக்கிவிட்டனர். அதன் பிறகுதான் அந்த நள்ளிரவு கைது நடந்தேறியது. கருணாநிதியை கைது செய்தது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என திமுக மூத்த தலைவர்களும் முன்னணி நிர்வாகிகளும் ஆவேசப்பட்டனர். டெல்லியில் கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் கருணாநிதி கைதின் போது அத்துமீறலில் ஈடுபட்ட தமிழக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.